Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாருமாவியே தூய ஆவியே, வாருமாவியே தூய ஆவியே, வாருமாவியே தூய ஆவியே, வாருமாவியே தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அனல் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களை வழிநடத்தி வருகிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகின்றேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் கூட உம்முடைய பிரசன்னம் எங்களை சுற்றி சூழ்ந்து பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இறை வார்த்தையை கேட்க வாஞ்சையோடு கூடி வந்திருக்கிற எல்லோரையும் நீர் தொட்டு நிறைவாக ஆசீர்வதிங்க. இந்த இறை வார்த்தை அவர்களுடைய உள்ளங்களிலே விழுந்து 100 மடங்கு ஆசீர்வாதங்களை தர வேண்டுமாக செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன். செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இன்றைய இறை செய்தியாக கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஒட்டுமொத்த உலகமுமே விரைவாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இறுதி நாட்களிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட அவர் பரிசுத்தராயிருப்பது போல நாமும் நம்முடைய நடத்தைகளில் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாக நீங்கள் இருக்க விரும்பினால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3ஆவது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள நீங்கள் எல்லாவற்றையும் குப்பையாக கருத வேண்டும். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட நாம் எதை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். நாளைய தினத்தை குறித்த கவலையை விடுங்கள். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுங்கள். உணவு, உடை, உறக்கம், உல்லாச வாழ்க்கை போன்ற உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு விடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் இழப்புகளையும் பிரிவுகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும் பொழுது மனம் தளராதிருங்கள். கிறிஸ்துவை நீங்கள் ஆதாயமாக்கிக் கொள்ள விரும்பினால் அவர் பொருட்டு நீங்கள் எல்லாவற்றையும் குப்பையாக கருத வேண்டும். கிறிஸ்துவை நீங்கள் ஆதாயமாக்கிக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் நித்திய பேரின்ப வீட்டை உரிமையாக்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்பதை திண்ணமாய் அறிந்து கொள்ளுங்கள். நானே உலகின் ஒளி என்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளுங்கள். உலகத்தையும் உடலையும் சார்ந்தவற்றில் நம்பிக்கை கொள்வதை நிறுத்துங்கள். நிலையான மாறாத அன்பை பொழிகின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் தேடுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உலகில் பிறந்த நாம் எல்லோருமே பாவிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் நாம் அவருக்கு ஏற்புடையவராக இருக்க முடியும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பவில்லை என்றால் அவருக்கு ஏற்புடையவராக இருக்க முடியாது. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளவும் முடியாது.
இந்த ஏற்புடைமை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தே வருகிறது. நம் நம்பிக்கையோ அதற்கு அடிப்படையாக உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் முழுவதுமாக நம்ப வேண்டும். அப்பொழுது நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய தூய இரத்தத்தையே கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படுவோம், பாவத்திலிருந்து மீட்கப்படுவோம். ஆகவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நாம் அவருக்கு ஏற்புடையவர்களாக இருக்க முடியும், அவரை ஆதாயமாக்கிக் கொள்ள முடியும், நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியும். உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் தேடாமல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் தேடுங்கள். அப்பொழுது நித்திய பேரின்ப வீட்டை உரிமையாக்கிக் கொள்ளலாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. லூக்கா 9வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, உலகில் உள்ளவற்றை தேடி செல்லாதீர்கள். உங்கள் ஆன்மாவை பாதுகாப்பதில் கருத்தாயிருங்கள். ஐம்பெரும் ஆசைகளுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதீர்கள். நாம் எல்லோரும் பொன்னையும் பொருளையும் தேடி செல்லுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். ஆனால் இவை எதுவும் நிரந்தரமானவை அல்ல. இவை எதுவாலும் நிரந்தரமான மகிழ்ச்சியை நமக்கு தர முடியாது. நாம் இறக்கும் நாளில் இவையெல்லாம் நம் கூட வரப்போவதும் இல்லை. இறுதி தீர்ப்பின் போது தள்ளப்பட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த உலகில் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் எல்லாமே நிச்சயமாக ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் அழியாத உங்கள் ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உலகில் உள்ள எல்லாவற்றையும் உரிமையாக்கி கொண்டாலும் உங்கள் ஆன்மாவை இழந்தீர்கள் என்றால் என்ன பயன்? உங்கள் ஆன்மாவை இழந்தீர்கள் என்றால் என்ன பயன்? நீங்கள் உங்கள் ஆன்மாவை இழக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் நித்திய பேரின்ப வீட்டை இழக்கின்றீர்கள் என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு உறவும் நட்பும் தொடராத ஒரு நிலையை நீங்கள் பார்க்கலாம். நான் தேடுவதெல்லாம் எனக்கு கிடைப்பதில்லையே, கிடைத்தாலும் அவை எனக்கு நிலைப்பதில்லையே என நீங்கள் கவலையோடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேடுபவையோ உங்களுக்கு கிடைப்பவையோ நிரந்தரமானவை அல்ல. அவையெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் அழிந்துவிடும். ஆனால் முடிவில்லாத அழியாத உங்கள் ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நித்திய பேரின்ப வீட்டை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளலாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பொருள் ஆசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, உலகில் உள்ளவைகளை தேடி செல்லாதீர்கள். இன்னும் இன்னும் அதிக பொருட்களை சேர்க்க வேண்டும் என்கிற ஆசைகளை விடுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கிற எல்லாமே ஒரு நாள் அழிந்து போய்விடும். அவை எதுவும் நிரந்தரமானவை அல்ல. ஆனால் நிலையான ஒன்று எதுவென்றால் உங்களுடைய ஆன்மாதான். எனவே அதை பாதுகாக்க உங்களால் முடிந்த முயற்சியை செய்யுங்கள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கின்றார். ஆகவேதான் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, அவரை விசுவசித்து அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மாவை பாதுகாக்க அவரை ஆதாயமாக்கிக் கொள்ள அவர் உங்களுக்கு உதவுவார். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்கிறார் நம் ஆண்டவர். ஆகவே பிரியமானவர்களே, நிலையான மகிழ்ச்சியை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நமக்கு தர முடியும். ஆகவே இந்த உலகம் தரும் அமைதியெல்லாம் நமக்கு தற்காலிக மகிழ்ச்சியை மட்டுமே தர முடியும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொண்டு விட்டீர்கள் என்றால் நான் என்னுடைய இலக்கை அடைந்து விட்டேன் என்றோ நிறைவை எய்து விட்டேன் என்றோ சொல்லாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆட்கொண்டதற்கான காரணம் நிறைவேறும் வரை தொடர்ந்து ஓடுங்கள். நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளும் வரை தொடர்ந்து ஓடுங்கள்.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. செப்பனியா 1வது அதிகாரம் 18வது வசனத்தின் முற்பகுதியை இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஆண்டவரது சினத்தின் நாளில் அவர்களது வெள்ளியும் பொன்னும் அவர்களை காப்பாற்றா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இறுதி தீர்ப்பின் பொழுது நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற உங்கள் பொருளும் பொன்னும் பணமும் பதவியும் உங்களை காப்பாற்றப் போவதே இல்லை என்பதை சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். இவையெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் அழிந்து விடும். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை பாதுகாத்தால் மட்டுமே இறுதி தீர்ப்பின் போது உங்களால் தப்பித்துக் கொள்ள முடியும். உயிர்ப்பை நோக்கி பயணிக்கின்ற நாம் ஆன்மாவை இழந்துவிடக் கூடாது. ஆன்மாவை பாதுகாத்தோம் எனில் நாம் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளலாம். இல்லையேல் எரி நரகத்தில் புதைக்கப்படுவது நிச்சயம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. லூக்கா 10வது அதிகாரம் 38 42 முடிய வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு ஒரு நாள் மார்த்தாள் மரியாள் ஆகியோரின் வீட்டிற்கு சென்றார். மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் பரபரப்பாகி இருந்தார். அவர் இயேசுவை நோக்கி மரியாவை தனக்கு உதவி செய்ய கட்டளையிடும்படி கூறினார். ஆனால் இயேசு மார்த்தாவை நோக்கி, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்று கூறினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் மரியாளை போல நல்ல பங்காகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுங்கள். அவரை ஆதாயமாக்கி கொள்ளுங்கள். அப்பொழுது நித்திய பேரின்ப வீட்டை உரிமையாக்கி கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வாருங்கள் செபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களை வழிநடத்தி வருகிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த அருமையான நாளை தந்து இதையும் ஆசீர்வாதத்தினாலே நீர் நிரப்பியிருக்கிறீரே, அதற்காக நன்றி. அப்பா, இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் தங்களுடைய இதயங்களை ஊற்றி அப்பா உம்முடைய வல்லமையாலே நீ நிரப்பும். அப்பா, நீர் என் கூடவே இருந்து உம்மை ஆதாயமாக்கி என்னுடைய ஆன்மாவை பாதுகாக்க எனக்கு உதவும் என்று சொல்லி கேட்கிறார்களோ, அப்படிப்பட்ட எல்லோரையும் நீர் இந்த நேரத்தில் நிறைவாக தொட்டு ஆசீர்வதிங்க. அவர்களுடைய உள்ளத்திற்குள் அப்பா நீர் பிரவேசித்து அவர்களுக்கான ஆசீர்வாதங்களை நீர் அள்ளி கொடுக்க வேண்டுமாக செபிக்கிறேன். இன்மையிலும் மறுமையிலும் அப்பா அவர்களுக்கான ஆசீர்வாதங்களை நீர் இன்னும் அதிகமாக கூட்டி கொடுங்க. உடைய வல்லமையால நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட பாதம் ஓடி வந்தேன். நான் பாதம் ஓடி வந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah.